நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. ஆதாம் அலை அவர்கள் முதற்கொண்டு இறுதி மனிதன் வரை அல்லாஹ் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவனது செயல்பாட்டு முறைப்படிதான் படைத்துள்ளான். இதை யாராலும் மாற்ற முடியாது என்பதைத்தான் குர்ஆனும் அல்லாஹுவின் சுன்னத்தில் நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் என்று கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த இறைவிதியை சுன்னத்தை அந்த இரு நபர்களும் மாற்றிவிட்டார்கள் என்று கூறி நபிகள் நாயகம் அவர்கள் கோபப்படுவது இந்த அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இல்லையா? அடுத்ததாக நாம் அன்பின் காரணமாக நபியவர்களின் வழிமுறையை பின்பற்றுகிறோம். ஆனால் அந்த இரு நபர்களோ பயத்தின் காரணமாக பின்பற்றுகிறார்கள் என்று கூறுவது மார்க்க ரீதியாக சிக்கலை தருகிறது. ஏனெனில் நபியவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை மற்றும் நரகத்தை நினைத்தும் பயந்து சிரித்ததை விட அதிகமாக அழுதுள்ளார்கள். அப்படி இருக்கும்போது நாம் அன்பின் காரணமாக செய்கிறோம் என்று எளிதாக கூறிவிட்டு செல்வது எப்படி சரியாகும்? இதற்கான தெளிவான விளக்கத்தை நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். சகோதரரே, விதியின் தன்மையையும் இஸ்லாத்தில் அன்பு மற்றும் பயம், லவ் அண்ட் ஃபியர் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தத்துவார்த்த சமநிலையை பற்றியும் நீங்கள் எழுப்பியுள்ள இந்த தர்க்க கேள்வி மிகவும் ஆழமானது. இதற்கான மார்க்க விளக்கங்களை வரிசையாக காண்போம். 1. அல்லாவின் சுன்னத்தும் நபியவர்களின் கோபமும். அல்லாவின் சுன்னத் இறைவிதி மற்றும் இயற்கை நடைமுறை என்பது யாராலும் மாற்ற முடியாத பேரண்டத்தின் விதி என்பது முற்றிலும் உண்மையானது. இங்கு நாம் விளங்க வேண்டிய தர்க்க புள்ளி இதுதான். அந்த இரு நபர்களும் மாற்றியது அல்லாவின் பிரபஞ்ச விதியை அல்ல, மாறாக அவர்கள் மாற்ற முயன்றது நபியவர்கள் காட்டி தந்த மார்க்க நடைமுறையை, சுன்னத்தை ஆகும். இஸ்லாத்தில் துறவரமில்லை, உலக வாழ்க்கையோடு இணைந்துதான் இறைவனை வணங்க வேண்டும் என்பது நபியவர்களின் வழிமுறை. ஆனால் அவர்களோ உலக வாழ்க்கையை முற்றிலும் துறந்து தங்களின் சுய கட்டுப்பாடுகளின் மூலம் புதிய வழிபாட்டு முறைகளை உருவாக்க முயன்றனர். மனிதர்களால் மார்க்க சட்டங்களை மாற்ற முடியுமே தவிர அல்லாவின் பிரபஞ்ச விதியை மாற்ற முடியாது. எனவே நபியவர்கள் கோபப்பட்டது அவர்கள் மார்க்கத்தின் தூய வழிமுறையை மாற்ற முற்பட்டார்கள் என்பதற்காகவே தவிர அல்லாவின் விதியை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்ற அர்த்தத்தில் அல்ல. 2. அன்பு மற்றும் பயத்தின் சமநிலை, தி ஈக்குவலிபிரியம். நபியவர்கள் நரகத்தை நினைத்தும் அல்லாவின் மீதிருந்த அச்சத்தினால் அழுததும் உண்மைதான். ஆனால் இஸ்லாமிய ஆன்மீகத்தில் அச்சம், காஃப் என்பது மட்டும் தனித்து இயங்குவது அல்ல. அது அன்பு, ஹப் மற்றும் நம்பிக்கை, ராஜா ஆகியவற்றுடன் இணைந்தது. நபியவர்களின் பயம் அது ஒரு தண்டனைக்குரிய சாதாரண பயம் அல்ல, மாறாக எல்லையற்ற அன்பிற்குரிய இறைவனின் திருப்தியை நாம் இழந்துவிடக்கூடாது என்ற பக்தி கலந்த பெருமதிப்பு அச்சம், அண்ட் ரெவரன்ஸ் ஆகும். சுய கட்டுப்பாட்டு பயம், அந்த இரு நபர்களின் பயம் என்பது உலகில் வாழ்ந்தால் பாவம் செய்து நரகத்திற்கு போய்விடுவோம் என்ற குறுகிய பயத்தின் காரணமாக அல்லாஹ் அனுமதித்த தூய்மையான உலக இன்பங்களை தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கிக் கொள்ளும் அளவுக்கு சென்றது. எனவே நாம் நபியவர்களின் வழிமுறையை பின்பற்றுவது அவர்கள் காட்டிய அந்த சமநிலையான இறை அன்பின் அடிப்படையில்தான். வெறும் பயத்தை மட்டுமே முதலீடாக கொண்டு மார்க்கத்தில் தீவிர போக்கை கடைபிடிப்பதை இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. 3. சமுதாய யதார்த்தம். அல்லாவின் விதியையும் நபியவர்களின் வழிமுறையையும் சுன்னத் சரியாக புரிந்து கொள்வதில்தான் இஸ்லாத்தின் நேர்வழி இருக்கிறது. மார்க்கம் காட்டி தந்த எல்லைகளை தாண்டி பயத்தின் காரணமாகவோ அல்லது தனிப்பட்ட ஆன்மீக உயர்வின் காரணமாகவோ சுய சட்டங்களை உருவாக்குவது மார்க்கத்திற்கு புறம்பானதாகும் என்பதே இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் இறுதி படிப்பினை. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி மனிதனின் இரு தோள்களிலும் வலதுபுறம் ஒரு மலக்கும் இடதுபுறம் ஒரு மலக்கும் கிராமன் காதிபீன் இருந்து மனிதன் செய்யும் செயல்களையெல்லாம் தவறாமல் பதிவு செய்கிறார்கள். இது உலகத்து சிசிடிவி கேமராக்களை விடவும் மிக துல்லியமான ஒரு கண்காணிப்பு அமைப்பாகும். அப்படி இருக்க தாடி வளர்ப்பது என்பது இஸ்லாத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு செயலாகும். ஒரு நபர் தன் முகத்தில் இருக்கும் தாடியை சவரம் ஷேவ் செய்யும் போது அவர் கண்ணாடியை பார்த்து இடது பக்க கன்னத்தில் சவரம் செய்யும் அந்த மைக்ரோ வினாடிக்குள், மைக்ரோ செகண்ட் அல்லது அதற்கும் குறைவான நேனோ வினாடிக்குள், நானோ செகண்ட், மீண்டும் அங்கே ஒரு புள்ளி அளவிற்கு தாடி வளர்ந்து விடுகிறது. அது மனித கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அங்கே தாடி இருக்கத்தான் செய்கிறது. சவரம் செய்வதன் மூலம் ஏற்கனவே வளர்ந்த தாடிதான் கீழே விழுகிறதே தவிர அவனது முகத்தில் எப்போதும் தாடி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மலக்குகளுக்கு அது தெரிவதால் அந்த அடியானுக்குரிய நன்மை அங்கே எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே ஒரு முஸ்லிமுக்கு நன்மை கிடைப்பதற்கு அவனது தாடி மற்ற மனிதர்களின் கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு யதார்த்தம்தானே. நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். சகோதரரே, மனிதனின் செயல்களை பதிவு செய்யும் மலக்குகளின் கண்காணிப்பு முறை குறித்தும் தாடி சவரம் செய்யப்படும் வினாடிகளில் நடக்கும் உயிரியல் மாற்றம் குறித்தும் நீங்கள் முன்வைத்துள்ள இந்த வாதம் கற்பனை திறனும் சுவாரஸ்யமும் மிக்க ஒன்றாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்க விதிகளின்படியும் அறிவியல் யதார்த்தத்தின்படியும் இதில் சில மிக முக்கியமான திருத்தங்கள் தேவைப்படுகின்றன. அதனை தர்க்க ரீதியாக கீழே காண்போம்.
1. மலக்குகளின் பதிவும் மார்க்க விதியும் த லீகல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்தில் நன்மைகளும் தீமைகளும் ஒரு மனிதனின் செயல் மற்றும் எண்ணத்தின் நியர் இன் ஆக்ஷன் அடிப்படையில்தான் தீர்மானிக்கப்படுகின்றனவே தவிர அவனது உடலில் தானாக நடக்கும் உயிரியல் மாற்றங்களின் அடிப்படையில் அல்ல. மார்க்க விதி, தாடியை வளர விடுங்கள் என்பது நபியவர்களின் நேரடி கட்டளையாகும், ஏனெனில் அது இயற்கையான அமைப்பாகும். ஒரு மனிதன் தன் நாவாலோ அல்லது செயலாலோ ஒரு மார்க்க கட்டளையை நிறைவேற்றும் போதுதான் அதற்குரிய நன்மை எழுதப்படுகிறது. சவரம் செய்யும் செயல். ஒரு நபர் தன் கைகளால் தாடியை சவரம் செய்யும்போது அவர் மார்க்கம் காட்டித்தந்த ஒரு இயற்கை நடைமுறைக்கு எதிரான செயலை அங்கே செய்கிறார். மலக்குகள் அங்கு பதிவு செய்வது அவர் தாடியை வெட்டும் அந்த செயலைத்தான். எனவே அங்கு சவரம் செய்யும் செயலுக்கு நன்மை எழுதப்படும் என்று கூறுவது இஸ்லாமிய சட்ட வரம்பிற்கு முற்றிலும் முரணானதாகும். 2. மைக்ரோ நேனோ வினாடி உயிரியல் யதார்த்தம் பயாலஜிக்கல் ரியாலிட்டி. மனித உடலில் முடி மற்றும் நகங்கள் வளர்வது என்பது உடற்கூற்று ரீதியாக தொடர்ந்து நடக்கும் ஒரு தன்னிச்சையான இன்வாலன்ட்ரி செயல்பாடுதான். நாம் சவரம் செய்யும்போது முடியின் நுனிப்பகுதி வெட்டப்பட்டாலும் தோலுக்கு அடியில் இருக்கும் முடியின் வேர்பகுதி ஹேர் ஃபாலிக்கிள் அங்கேயேதான் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல மிக நுண்ணிய மைக்ரோ அல்லது நேனோ வினாடிகளில் முடி மிக மெதுவாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த தன்னிச்சையான வளர்ச்சி என்பது மனிதன் திட்டமிட்டு செய்யும் ஒரு வணக்கம் இபாடா அல்ல. ஒரு மனிதன் தூங்கும்போது கூட அவனது உடலில் முடியும் நகமும் வளர்கின்றன. இதற்காக மலக்குகள் அவனுக்கு தூக்கத்தில் நன்மை எழுதிக்கொண்டே இருப்பதில்லை. 3. மனித கண்ணும் நன்மையும். மனித கண்ணுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை, மலக்குகளுக்கு தெரிந்தால் போதும் என்ற உங்களின் வாதம் ஒரு கோணத்தில் சரிதான். ஒரு முஸ்லிம் செய்யும் ரகசிய தர்மம் மனிதர்களுக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ்விற்கும் மலக்குகளுக்கும் தெரியும், அதற்கு நன்மை உண்டு. ஆனால் தாடி என்பது அப்படி மறைத்துச் செய்யும் வணக்கமல்ல, அது முகத்தில் பகிரங்கமாக தோன்றும் ஒரு அடையாளமாகும். மார்க்க கட்டளையை மீறி ஒருவர் தாடியை முழுமையாக சவரம் செய்துவிட்டு என் தோலுக்குள் மைக்ரோ அளவில் முடி வளர்வதால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று வாதிடுவது தர்க்க ரீதியாக பொருந்தாது. சுருக்கம்: மலக்குகள் மனிதனின் தோலுக்குள் நடக்கும் அணு அளவிலான வளர்ச்சியை பதிவு செய்வதில்லை, மாறாக மனிதன் தன் சுய புத்தியோடு செய்யும் செயலைத்தான் பதிவு செய்கிறார்கள். ஒரு நபர் தாடியை சவரம் செய்ய முற்படும்போது அந்தச் செயல் மார்க்க நடைமுறைக்கு மாறு செய்வதாகவே அமைகிறது. எனவே சவரம் செய்வதன் மூலம் அங்கே தாடி மறைந்த பிறகும் மைக்ரோ வினாடி வளர்ச்சியை கணக்கிட்டு நன்மை எழுதப்படும் என்ற வாதம் இஸ்லாமிய அடிப்படையிலும் அறிவியல் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நான் முற்றிலும் தயாராக இருக்கிறேன் நௌஷாத் பிரதர். நேற்று வரை பேசிய விஷயங்களை நீங்கள் PDF எடுத்துச் நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. ஆதாம் அலை அவர்கள் முதற்கொண்டு இறுதி மனிதன் வரை அல்லாஹ் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவனது செயல்பாட்டு முறைப்படிதான் படைத்துள்ளான். இதை யாராலும் மாற்ற முடியாது என்பதைத்தான் குர்ஆனும் அல்லாஹுவின் சுன்னத்தில் நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் என்று கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த இறைவிதியை சுன்னத்தை அந்த இரு நபர்களும் மாற்றிவிட்டார்கள் என்று கூறி நபிகள் நாயகம் அவர்கள் கோபப்படுவது இந்த அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இல்லையா? அடுத்ததாக, நாம் அன்பின் காரணமாக நபியவர்களின் வழிமுறையை பின்பற்றுகிறோம், ஆனால் அந்த இரு நபர்களோ பயத்தின் காரணமாக பின்பற்றுகிறார்கள் என்று கூறுவது மார்க்க ரீதியாக சிக்கலை தருகிறது. ஏனெனில் நபியவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை மற்றும் நரகத்தை நினைத்தும் பயந்து சிரித்ததை விட அதிகமாக அழுதுள்ளார்கள். அப்படி இருக்கும்போது நாம் அன்பின் காரணமாக செய்கிறோம் என்று எளிதாக கூறிவிட்டுச் செல்வது எப்படி சரியாகும்? இதற்கான தெளிவான விளக்கத்தை தரவும். நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: சகோதரரே, விதியின் தன்மையையும் இஸ்லாத்தில் அன்பு மற்றும் பயம் லவ் அண்ட் ஃபியர் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தத்துவார்த்த சமநிலையை பற்றியும் நீங்கள் எழுப்பியுள்ள இந்த தர்க்க கேள்வி மிகவும் ஆழமானது. இதற்கான மார்க்க விளக்கங்களை வரிசையாக காண்போம். 1. அல்லாஹுவின் சுன்னத்தும் நபியவர்களின் கோபம். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி மனிதனின் இரு தோள்களிலும் வலதுபுறம் ஒரு மலக்கும் இடதுபுறம் ஒரு மலக்கும் கிராமன் காதிபீன் இருந்து மனிதன் செய்யும் செயல்களையெல்லாம் தவறாமல் பதிவு செய்கிறார்கள். இது உலகத்து சிசிடிவி கேமராக்களை விடவும் மிக துல்லியமான ஒரு கண்காணிப்பு அமைப்பாகும். அப்படி இருக்க தாடி வளர்ப்பது என்பது இஸ்லாத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு செயலாகும். ஒரு நபர் தன் முகத்தில் இருக்கும் தாடியை சவரம் ஷேவ் செய்யும் போது அவர் கண்ணாடியை பார்த்து இடது பக்க கன்னத்தில் சவரம் செய்யும் அந்த மைக்ரோ வினாடிக்குள் மைக்ரோ செகண்ட் அல்லது அதற்கும் குறைவான நேனோ வினாடிக்குள் நானோ செகண்ட் மீண்டும் அங்கே ஒரு புள்ளி அளவிற்கு தாடி வளர்ந்து விடுகிறது. அது மனித கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அங்கே தாடி இருக்கத்தான் செய்கிறது.
சவரம் செய்வதன் மூலம் ஏற்கனவே வளர்ந்த தாடிதான் கீழே விழுகிறதே தவிர அவனது முகத்தில் எப்போதும் தாடி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மலக்குகளுக்கு அது தெரிவதால் அந்த அடியானுக்குரிய நன்மை அங்கே எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே ஒரு முஸ்லிமுக்கு நன்மை கிடைப்பதற்கு அவனது தாடி மற்ற மனிதர்களின் கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு யதார்த்தம்தானே. நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: சகோதரரே, மனிதனின் செயல்களை பதிவு செய்யும் மலக்குகளின் கண்காணிப்பு முறை குறித்தும் தாடி சவரம் செய்யப்படும் வினாடிகளில் நடக்கும் உயிரியல் மாற்றம் குறித்தும் நீங்கள் முன்வைத்துள்ள இந்த வாதம் கற்பனை திறனும் சுவாரஸ்யமும் மிக்க ஒன்றாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்க விதிகளின்படியும் அறிவியல் யதார்த்தத்தின்படியும் இதில் சில மிக முக்கியமான திருத்தங்கள் தேவைப்படுகின்றன. அதனை தர்க்க ரீதியாக கீழே காண்போம். 1. மலக்குகளின் பதிவும் மார்க்க விதியும். த லீகல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்தில் நன்மைகளும் தீமைகளும் ஒரு மனிதனின் செயல் மற்றும் எண்ணத்தின் நிய்யா ஹேண்ட் ஆக்ஷன் அடிப்படையில்தான் தீர்மானிக்கப்படுகின்றனவே தவிர அவனது உடலில் தானாக நடக்கும் உயிரியல் மாற்றங்களின் அடிப்படையில் அல்ல. மார்க்க விதி தாடியை வளரவிடுங்கள் என்பது நபியவர்களின் நேரடி கட்டளையாகும். ஏனெனில் அது இயற்கையான அமைப்பாகும். ஒரு மனிதன் தன் நாவாலோ அல்லது செயலாலோ ஒரு மார்க்க கட்டளையை நிறைவேற்றும் போதுதான் அதற்குரிய நன்மை எழுதப்படுகிறது. சவரம் செய்யும் செயல்: ஒரு நபர் தன் கைகளால் தாடியை சவரம் செய்யும் போது அவர் மார்க்கம் காட்டி தந்த ஒரு இயற்கை நடைமுறைக்கு எதிரான செயலை அங்கே செய்கிறார். மலக்குகள் அங்கு பதிவு செய்வது அவர் தாடியை வெட்டும் அந்த செயலைத்தான். எனவே அங்கு சவரம் செய்யும் செயலுக்கு நன்மை எழுதப்படும் என்று கூறுவது இஸ்லாமிய சட்ட வரம்பிற்கு முற்றிலும் முரணானதாகும். 2. மைக்ரோ நேனோ வினா. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது என்று நபியவர்கள் நமக்கு காட்டி தந்துள்ளார்கள். ஆனால் நமக்கு அருகாமையில் இருக்கும் பிற மத வழிபாட்டு தலங்களில் முகூர்த்தம் மற்றும் மேரேஜ் போன்ற சடங்குகள் நடப்பதை பார்த்துவிட்டு நாமும் நம்முடைய பள்ளிவாசல்களில் நிக்காஹ் என்ற பெயரில் சடங்குகளை உருவாக்கி அதுதான். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: அப்படி என்றால் தாடி சவரம் செய்யப்பட்ட பிறகும் தோலுக்கு அடியில் மைக்ரோ நேனோ வினாடிகளில் முடி வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்ற அறிவியல் உண்மையை மார்க்கம் ஏற்பதில்லையா? தாடி என்பது மற்ற மனிதர்களின் வெளிப்படையான கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் இறுதி முடிவா? மாறாக நமக்கு இரு தோள்களிலும் இருக்கும் அந்த சிசிடிவி மலக்குமார்களின் கண்ணுக்கு தெரிந்தால் மட்டும் போதாது என்று சொல்கிறாய், அப்படித்தானே? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: சகோதரரே, நீங்கள் இந்த தாடி விவாதத்தின் அடிப்படை புள்ளியை மிகச் சரியாக பிடித்த கேள்வி எழுப்பியுள்ளீர்கள். வெளிப்படையான மனித கண் முக்கியமா அல்லது மலக்குகளின் கண்காணிப்பு முக்கியமா என்ற உங்களின் தர்க்கத்திற்கு இஸ்லாமிய சட்டவியலின் ஃபிக்ஹ் யதார்த்தமான விளக்கம் கீழே. 1. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: இஸ்லாமிய மார்க்கத்தில் மனிதனின் எண்ணங்களை பொறுத்தே அவனது செயல்பாடுகள் அமைகின்றன என்ற ஹதீஸை நாம் அறிந்திருக்கிறோம். அதேபோல் புனித குர்ஆனில் அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான்: எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அவர் அதனை தன் பதிவேட்டில் காண்பார். இன்னும் எவர் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அவரும் அதனை தன் பதிவேட்டில் காண்பார். அல் குர்ஆன் 99 முதல் 7-8. இங்கே எண்களை பற்றி பேசும் மனிதர்கள் 1, 10, 100, லட்சம் என்றுதான் கணக்கிடுகிறார்கள். ஆனால் குர்ஆனோ மனித கண்ணுக்கே தெரியாத அணு, வெரன் மைனஸ் அணுவளவு என்ற மிக நுண்ணிய அளவை குறிப்பிட்டு பேசுகிறது. அறிவியலுக்கும் முற்பட்ட காலத்திலேயே குர்ஆன் இந்த அணு என்ற வார்த்தையை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாத நன்மைகளும் உண்டு என்பதை நமக்கு போதிக்கிறது. அப்படியிருக்க தாடி என்பது கைப்பிடி அளவு மனித கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்பது மட்டும்தான் விதியா? அங்கு அணுவளவிற்கான நன்மையையும் நாம் கவனிக்க வேண்டுமல்லவா? மேலும் ஒரு மனிதன் தன் மனதில் தீயதை நினைத்தால் அதற்கு மார்க்கத்தில் தண்டனை எழுதப்படுவதில்லை. ஆனால் ஒரு நல்விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சும்மா நினைத்தாலே அவனது பதிவேட்டில் நன்மை எழுதப்பட்டு விடுகிறது. இஸ்லாத்தின் இத்தகைய எல்லையற்ற ரஹ்மத் கருணை இருக்கும்போது எல்லாவற்றையும் மனித கண்களுக்கு தெரிய வேண்டும், மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று மட்டுமே சுருக்குவது எந்த வகையில் நியாயமாகும்? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: சகோதரரே, குர்ஆனின் அத்தியாயமான அல் ஜல்ஜலா வசனத்தை ரன் அணுவோடு ஒப்பிட்டும் இஸ்லாமிய ஆன்மீகத்தில் எண்ணங்களுக்குரிய நன்மைகளை பற்றியும் நீங்கள் முன்வைத்துள்ள இந்த வாதம் சிந்திக்கத் தூண்டும் மிக உன்னதமான ஒரு தத்துவ புள்ளியாகும். இதற்கான துல்லியமான மார்க்க யதார்த்த விளக்கத்தை. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையான செயலாக மட்டுமே சுருக்க முடியாது என்பதற்கு ஒரு நபிமொழி ஹதீஸ் ஆதாரமாக உள்ளது. நபிகள் நாயகம் அவர்கள் தங்களின் தோழர்களிடம், நீங்கள் சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அஹ்லா போன்ற தஸ்பீகுகளை கூறுங்கள், நீங்கள் தர்மம் சதகா செய்த நன்மையை பெறுவீர்கள் என்று கூறினார்கள்.
இதனை கேட்ட அன்சாரி தோழர்கள் நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தில் மனிதனின் எண்ணங்களை பொறுத்தே அவனது செயல்பாடுகள் அமைகின்றன என்ற ஹதீஸை நாம் அறிந்திருக்கிறோம். அதேபோல் புனித குர்ஆனில் அல்லாஹு தஆலா பின்வருமாறு சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. ஒரு மனிதன் கத்தியை பிளேட் எடுத்து தனது முகத்தை சவரம் செய்யும் போது அவன் செய்யும் அந்த செயலைத்தான் மலக்குகள் கவனிக்கிறார்கள் என்று முந்தைய பதிலில் கூறினீர்கள். ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் அவன் ஒரு பகுதியில் சவரம் செய்துவிட்டு அடுத்த பகுதிக்கு நகர்வதற்குள் அந்த நானோ வினாடிக்குள் நானோ செகண்ட் அங்கே மீண்டும் முடி வளர்ந்து விடுகிறது என்று அறிவியல் கூறுகிறது. அப்படியிருக்க தாடியை முழுமையாக சவரம் செய்யாமல் அழகிற்காக தாடியை கத்தரிப்பது, ட்ரிம் செய்வது அல்லது வடிவமைப்பு செய்வது, ஷேப்பிங் போன்றவற்றை தனக்குத்தானே ஒருவன் செய்து கொள்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். தாடி முகத்தில் இருந்தாலே போதும் என்று இருக்கும்போது இந்த ட்ரிம் செய்யும் அல்லது அழகுபடுத்தும் செயல்களையும் மலக்குகள் குற்றமாக பதிவு செய்வார்களா? அல்லது இவற்றை செய்து கொள்ள மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா? நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. ஒரு மனிதன் கத்தியை பிளேட் எடுத்து தனது முகத்தை சவரம் செய்யும்போது அவன் செய்யும் அந்த செயல் இருக்கும்போது இந்த ட்ரிம் செய்யும் அல்லது அழகுபடுத்தும் செயல்களையும் மலக்குகள் குற்றமாக பதிவு செய்வார்களா? அல்லது இவற்றை செய்து கொள்ள மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். சகோதரரே, தாடி சவரம் செய்யப்படுவதற்கும் அது ட்ரிம் செய்யப்படுவதற்கும் இடையே உள்ள நடைமுறை மற்றும் மார்க்க வித்தியாசங்கள் குறித்த உங்களின் இந்த தொடர் கேள்வி மிகவும் தெளிவானது. இதற்கான விளக்கத்தை கீழே காண்போம். 1. முழுச்சவரம், ஷேவிங் மற்றும் கத்தரித்தல், ட்ரிமிங் இடையே உள்ள வேறுபாடு. இஸ்லாமிய மார்க்க வரம்புகளின்படி ஒரு செயலின் இறுதி விளைவை எண்ட் ரிசல்ட் வைத்தே அதன் மீதான சட்டங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. முழுச்சவரம் ஷேவ் முகத்தில் இருக்கும் தாடியை வேரோடு அல்லது முழுமையாக நீக்கி முகத்தின் இயற்கை அடையாளத்தை மாற்ற முற்படுவதை மார்க்கம் தடை செய்துள்ளது. நீங்கள் குறிப்பிடுவது போல் தோலுக்குள் நானோ வினாடியில் முடி வளர்ந்தாலும் வெளிப்புற தோற்றத்தில் அது முழுமையாக நீக்கப்படுவதால் அது சவரம் என்றே கணக்கிடப்படும். கத்தரித்தல் அல்லது ட்ரிம் செய்தல், ட்ரிமிங், முகத்தில் தாடியை அப்படியே தக்க வைத்துக்கொண்டு அதன் நீளத்தை குறைப்பதோ அல்லது ஒழுங்குபடுத்துவதோ முழுச்சவரம் என்ற வரம்பிற்குள் வராது. 2. அழகுபடுத்துதல் குறித்த மார்க்கத்தின் பார்வை. தாடி இருந்தால் போதும் என்ற உங்களின் வாதம் ஒரு முக்கியமான புள்ளிக்கு வழிவகுக்கிறது. இஸ்லாத்தில் தாடி வளர்ப்பது கட்டாய நடைமுறையாக இருந்தாலும் அதனை அழுக்காகவோ அல்லது சீரற்ற முறையிலோ வைத்திருக்க மார்க்கம் கூறவில்லை. நபிகள் நாயகம் அவர்களின் தோழர்களான இப்னு உமர் ரலி, அபு ஹுரைரா ரலி போன்ற முக்கிய சஹாபாக்கள் தங்களின் தாடி ஒரு பிடி அளவிற்கு மேல் நீளமாக வளரும்போது அதன் கீழ் உள்ள பகுதிகளை கத்தரித்து ஒழுங்குபடுத்தும் வழக்கம் உடையவர்களாக இருந்துள்ளனர். எனவே ஒரு முஸ்லிம் தன் தாடியை அசிங்கமாக காட்டாமல் சுத்தமாகவும் அழகாகவும் பராமரிப்பதற்காக ட்ரிம் செய்வதோ அல்லது ஒழுங்குபடுத்துவதோ தவறான செயல் அல்ல, மாறாக அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். 3. அறிவியல் யதார்த்தமும் மார்க்கத்தின் எல்லையும். அறிவியல் ரீதியாக அணு அளவிலும் நானோ வினாடியிலும் உடலில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மார்க்கத்தின் சட்டங்கள் மனித கண்ணுக்கு புலப்படும் வெளிப்படையான தோற்றத்தை ஜஹீர் வைத்தே அமைகின்றன. ஒருவன் தன் தாடியை முழுமையாக சவரம் செய்து முகத்தை வழுவழுப்பாக்கிக் கொள்ளும்போது அங்கே நபியவர்களின் கட்டளை மீறப்படுகிறது. ஆனால் அவன் தாடியை முகத்தில் வைத்துக்கொண்டே அதனை ட்ரிம் செய்து அழகுபடுத்தும்போது அங்கே மார்க்கத்தின் கட்டளையும் பேணப்படுகிறது, தூய்மையும் அழகும் பராமரிக்கப்படுகிறது. சுருக்கம்: தாடியை முழுமையாக சவரம் செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாகும். ஆனால் தாடியை முகத்தில் தக்க வைத்துக்கொண்டு அதனை ட்ரிம் செய்வதோ அழகுபடுத்துவதோ அல்லது ஒழுங்குபடுத்துவதோ மார்க்க வரம்பிற்குள் அனுமதிக்கப்பட்ட ஒன்றே ஆகும். எனவே ட்ரிம் செய்யும் செயலை மலக்குகள் குற்றமாக பதிவு. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. அப்படி என்றால் தாடி சவரம் செய்யப்பட்ட பிறகும் தோலுக்கு அடியில் மைக்ரோ நேனோ வினாடிகளில் முடி வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்ற அறிவியல் உண்மையை மார்க்கம் ஏற்பதில்லையா? தாடி என்பது மற்ற மனிதர்களின் வெளிப்படையான கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் இறுதி முடிவா? மாறாக நமக்கு இரு தோள்களிலும் இருக்கும் அந்த சிசிடிவி மலக்குமார்களின் கண்ணுக்கு தெரிந்தால் மட்டும் போதாது என்று சொல்கிறாய், அப்படித்தானே? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். சகோதரரே, நீங்கள் இந்த தாடி விவாதத்தின் அடிப்படை புள்ளியை மிகச் சரியாக பிடித்து கேள்வி எழுப்பியுள்ளீர்கள். வெளிப்படையான மனித கண் முக்கியமா அல்லது மலக்குகளின் கண்காணிப்பு முக்கியமா என்ற உங்களின் தர்க்கத்திற்கு இஸ்லாமிய சட்டவியலின் யதார்த்தமான விளக்கம் கீழே. 1. மனித கண்ணும் மார்க்கத்தின் வெளிப்படைத் தன்மையும். ஜஹீர்: இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்தும் மனிதர்களின் வெளிப்படையான தோற்றத்தையும் அவர்கள் செய்யும் வெளிப்படையான செயல்களையும் வைத்தே தீர்ப்பளிக்கின்றன. ஒரு மனிதன் தன் முகத்தை முழுமையாக சவரம் செய்து வழுவழுப்பாக்கிக் கொள்ளும்போது மனிதர்களின் பார்வையில் அவனது முகத்தில் தாடி இல்லை என்றே கருதப்படும். மார்க்கம் மனிதர்களுக்கு இட்ட கட்டளை தாடியை வளரவிடுங்கள் என்பதுதான்.
ஒருவன் அதனை சவரம் செய்யும்போது அந்த வளரவிடும் கட்டளையை அவன் புறக்கணித்து விட்டான் என்பதே முடிவாகும். தோலுக்குள் நடக்கும் அணு அளவிலான வளர்ச்சியை மனித கண் பார்க்க முடியாது என்பதால் மார்க்கம் அதனை ஒரு வணக்கமாக இபாடா கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. 2. மலக்குகள் எதை பதிவு செய்கிறார்கள்? நீங்கள் குறிப்பிட்ட அந்த மலக்குமார்கள் சிசிடிவி தோலுக்கு அடியில் மனித கண்ணுக்கு தெரியாமல் தானாக நடக்கும் உயிரியல் வளர்ச்சியை பதிவு செய்வதில்லை. அவர்கள் உங்களின் சுய விருப்பத்தோடு நீங்கள் செய்யும் செயலைத்தான் பதிவு செய்கிறார்கள். ஒரு நபர் கத்தியை எடுத்து தன் தாடியை வெட்டுகிறார் என்றால் மலக்குகள் அங்கே பதிவு செய்வது அவர் தாடியை வெட்டும் அந்தச் செயலைத்தான். அதற்கு பிறகு தோலுக்குள் முடி வளர்வது என்பது மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயற்கையான உடல் இயக்கம், இன்வாலண்டரி ஆக்ஷன். அதற்கு நன்மை எழுதப்படுவதில்லை. 3. மார்க்கத்தின் இறுதி முடிவு. எனவே தாடி என்பது மற்ற மனிதர்களின் வெளிப்படையான கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் இறுதி முடிவு. ஏனெனில் தாடி என்பது ஒரு முஸ்லிமின் வெளிப்படையான அடையாளம் மற்றும் இயற்கை நடைமுறை, சுனான் அல் ஃபித்ர ஆகும். தோலுக்குள் மைக்ரோ அளவில் முடி இருப்பதால் மட்டுமே ஒருவன் தாடி வளர்த்த நன்மையை அடைந்துவிட முடியாது. சுருக்கம்: ஆம் சகோதரரே, நீங்கள் புரிந்து கொண்டது சரியே. தாடி என்பது வெளிப்படையான மனித கண்ணுக்கு புலப்படும் வகையில் முகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் விதி. மலக்குகள் மனிதனின் தோலுக்குள் நடக்கும் நுண்ணிய வளர்ச்சியை பார்த்து நன்மை எழுதுவதில்லை. மாறாக மனிதன் தன் கைகளால் செய்யும் வெளிப்படையான செயலை வைத்தே நன்மை தீமைகளை பதிவு செய்கிறார்கள். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையான செயலாக மட்டுமே சுருக்க முடியாது என்பதற்கு ஒரு நபிமொழி, ஹதீஸ் ஆதாரமாக உள்ளது. நபிகள் நாயகம் அவர்கள் தங்களின் தோழர்களிடம், நீங்கள் சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அஹ்லா போன்ற தஸ்பீகுகளை கூறுங்கள், நீங்கள் தர்மம் சதகா செய்த நன்மையை பெறுவீர்கள் என்று கூறினார்கள். இதனை கேட்ட அன்சாரி தோழர்கள் மற்றும் ஏழை சஹாபாக்கள் அந்த தஸ்பீகுகளை செய்து தர்மத்தின் நன்மையை பெற்றுக்கொண்டனர். ஆனால் சில காலத்திற்கு பிறகு அவர்கள் நபியவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, செல்வந்தர்களான சஹாபாக்கள் எங்களைப் போன்றே இந்த தஸ்பீகுகளையும் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் இருக்கும் செல்வத்தை கொண்டு தர்மமும் செய்கிறார்கள். அதனால் அவர்கள் எங்களை விட அதிக நன்மை பெற்றுவிடுகிறார்களே என்று ஆதங்கப்பட்டனர். அதற்கு நபியவர்கள், அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள், கிஃப்ட், அதில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார்கள். இந்த சம்பவத்தில் தஸ்பீஹ் சொன்ன ஏழை சஹாபாக்களிடம் தர்மம் செய்வதற்கான செல்வம், செயல் வடிவம் இல்லை. எனினும் தஸ்பீஹ் என்ற வார்த்தையின் மூலம் அவர்கள் தர்மத்தின் நன்மையை எண்ணத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொண்டனர். அப்படியிருக்க தாடி வளர்க்கும் வசதி இருந்தும் சவரம் செய்பவர்களுக்கு நன்மை இல்லை, வளர்க்க முடியாதவர்களுக்குத்தான் எண்ணத்தின் அடிப்படையில் நன்மை என்று முந்தைய பதிலில் நீங்கள் கூறியது இந்த ஹதீஸிற்கு முரணாக இல்லையா? தாடி வளரக்கூடிய அமைப்பை பெற்றவர்களும் சரி அல்லது தாடி சரியாக வளராதவர்களும் சரி, இருவருமே தாடி வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை கொண்டிருந்தால் இருவருக்குமே நன்மை கிடைக்கும் என்பதுதானே இந்த நபிமொழி காட்டும் யதார்த்தம். நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: சகோதரரே, சஹாபாக்களின் வாழ்வில் நடந்த மிக முக்கியமான அந்த ஏழை சஹாபாக்களின் தர்மம் குறித்த நபிமொழியை, ஹதீஸை ஆதாரமாக காட்டி எண்ணம் மற்றும் செயல் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பை நீங்கள் விளக்கிய விதம் மிகவும் ஆழமானது. ஆனால் இந்த நபிமொழியின் உண்மையான பின்னணியையும் அதனை நாம் தாடி விவகாரத்தில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்க தர்க்க ரீதியாக கீழே காண்போம். 1. நபிமொழியின் தர்க்கமும் சஹாபாக்களின் நிலையும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஹதீஸில் ஏழை சஹாபாக்கள் நபியவர்களிடம் வந்து முறையிட்ட போது அவர்களிடம் தர்மம் செய்வதற்குரிய செல்வம், பொருளாதார சக்தி முற்றிலும் இருக்கவில்லை. இங்கு கவனிக்க வேண்டிய புள்ளி, ஒரு மனிதனிடம் ஒரு நற்செயலை செய்வதற்கான வசதியோ சக்தியோ முற்றிலும் இல்லாதபோதுதான் அல்லாஹ் அவனது நாவசைவிற்கும் தஸ்பீஹ், அவனது நல்ல எண்ணத்திற்கும் நீயத், அந்த பெரிய நற்செயலின் தர்மம், முழு நன்மையையும் வழங்குகிறான். செல்வந்தர்களிடம் செல்வம் இருந்ததால் அவர்கள் தர்மமும் செய்தார்கள், தஸ்பீகும் சொன்னார்கள். ஏழைகளிடம் செல்வம் இல்லாததால் அவர்கள் தஸ்பீஹ் மட்டுமே சொல்ல முடிந்தது. இதனால்தான் நபியவர்கள் அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள் என்று கூறினார்கள். 2. தாடி விஷயத்தில் இந்த விதி எப்படி பொருந்தும்? இந்த ஹதீஸின் தர்க்கத்தை அப்படியே நாம் தாடி விஷயத்திற்கு பொருத்தி பார்ப்போம். தாடி வராதவர்கள் ஏழை சஹாபாக்களின் நிலை, ஒருவருக்கு இயற்கையிலேயே அல்லது மருத்துவ குறைபாட்டினாலோ முகத்தில் தாடி வளரவில்லை, அதாவது அவரிடம் தாடி வளர்ப்பதற்கான உயிரியல் செல்வம் இல்லை. ஆனால் அவரிடம் எனக்கு தாடி வளர்ந்தால் நான் நிச்சயம் சுன்னத்தை பேணுவேன் என்ற நல்ல எண்ணம் இருக்கிறது. இந்த நபருக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஹதீஸின்படி அவர் தாடி வளர்க்காவிட்டாலும் அவரது நல்ல எண்ணத்திற்காகவே அணுவளவும் குறையாமல் முழு நன்மையும் கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லை.
தாடி வந்தும் சவரம் செய்பவர்கள் செல்வந்தர்களின் நிலை ஒருவருக்கு முகத்தில் நன்றாக தாடி வளர்கிறது, அதாவது அவரிடம் சுன்னத்தை பேணுவதற்கான செல்வம் வசதி இருக்கிறது. ஆனால் அவர் தன் கைகளால் கத்தியை எடுத்து அதனை சவரம் செய்துவிடுகிறார். இப்போது இந்த நபர் என் மனதில் தாடி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்று கூறினால் அதற்கு மார்க்கத்தில் நன்மை இல்லை. ஏனென்றால் வசதியிருந்தும் அவர் சுன்னத்தைச் செயலாக்கவில்லை. செல்வந்தர் ஒருவர் தன் செல்வத்தை தர்மம் செய்யாமல் பூட்டி வைத்துவிட்டு என் மனதில் தர்மம் செய்யும் எண்ணம் இருக்கிறது என்று கூறினால் அவருக்கு தர்மத்தின் நன்மை கிடைக்காது அல்லவா? அதைப்போலத்தான் இதுவும். 3. உங்களின் வாதத்தில் இருக்கும் உண்மை நீங்கள் இறுதியாக குறிப்பிட்ட ஒரு புள்ளி முற்றிலும் சரியானது. தாடி வருபவனும் எண்ணம் கொள்ளலாம், வராதவனும் எண்ணம் கொள்ளலாம். ஆமாம், இருவருமே நல்ல எண்ணம் கொள்ளலாம். ஆனால் தாடி வளரக்கூடிய நபர் கொள்ள வேண்டிய நல்ல எண்ணம் என்பது நான் என் தாடியைச் சவரம் செய்யாமல் வளர்ப்பேன் என்பதாக இருக்க வேண்டும். தாடியைச் சவரம் செய்து கொண்டே என் மனதில் நல்ல எண்ணம் இருக்கிறது என்று கூறுவது மார்க்க தர்க்கத்திற்கு பொருந்தாது. சுருக்கம்: சகோதரரே, நீங்கள் காட்டிய நபிமொழி மிகவும் துல்லியமானது. ஒரு மனிதனால் ஒரு செயலைச் செய்யவே முடியாது என்ற சூழல் இருக்கும்போது தாடி வளராத நிலை அவனது எண்ணத்திற்கே முழு நன்மையும் கிடைத்துவிடும். ஆனால் செய்யக்கூடிய சக்தி இருந்தும் தாடி வளரும் நிலை ஒருவன் அந்தச் சுன்னத்தை அழிப்பாரேயானால் அங்கே நல்ல எண்ணம் என்ற வாதம் செல்லுபடியாகாது. மார்க்கத்தின் இந்த நுணுக்கமான சமநிலையை நாம் புரிந்து நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. சகோதரரே, அன்சாரி மற்றும் ஏழை சஹாபாக்கள் தங்களின் பொருளாதார குறைபாட்டால் தர்மம் செய்ய முடியாமல் அதற்கு மாற்றாக சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அஹ்லா போன்ற துஆக்களை ஓதிய போது அவர்களுக்கு கிஃப்ட், அருள் போனஸ் கிடைக்காது ஒழிய அதற்கான அடிப்படை சம்பளம் நன்மை நிச்சயம் கிடைக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நபியவர்கள் செல்வந்தர்களுக்கு கிடைத்தது கிஃப்ட், போனஸ் என்றுதான் கூறினார்களே தவிர ஏழைகளுக்கு நன்மை இல்லை என்று கூறவில்லை. இதனை ஒரு வேலைக்கு நிகராக பார்த்தால் இருவருக்குமே அடிப்படை சம்பளம் நிச்சயம் உண்டு. ஆனால் தன் உழைப்போடு சேர்த்து பொருளாதாரத்தையும் கொடுப்பவருக்கு போனஸ் கூடுதலாக கிடைக்கிறது, இவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. அதேபோல்தான் தாடி விஷயமும். ஒருவனுக்கு முகம் நிறைய தாடி வளர்கிறது, அவன் அதனை சவரம் செய்து விடுகிறான். அப்படி சவரம் செய்துவிட்டு அவன் தன் நாவினால் இறைவனை துதிக்கும் அந்த தஸ்பீகுகளை ஓதினால் அவனுக்கான அடிப்படை சம்பளம் நன்மை கன்ஃபார்ம். ஆனால் சுன்னத்தை பேணாததால் அவனுக்குரிய அந்த கூடுதல் போனஸ் மட்டும்தான் கிடைக்காமல் போகுமே தவிர அவனது எண்ணத்திற்கும் துதிக்கும் நன்மை இல்லை என்று கூற முடியுமா? இதனை இன்னும் அழகாக விளக்க முடியுமா? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: சகோதரரே, சஹாபாக்களின் வாழ்வில் நடந்த மிக முக்கியமான அந்த ஏழை சஹாபாக்களின் தர்மம் குறித்த நபிமொழியை ஹதீஸை ஆதாரமாக காட்டி எண்ணம் மற்றும் செயல் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பை நீங்கள் விளக்கிய விதம் மிகவும் ஆழமானது. ஆனால் இந்த நபிமொழியின் உண்மையான பின்னணியையும் அதனை நாம் தாடி விவகாரத்தில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்க தர்க்க ரீதியாக கீழே காண்போம். 1. நபிமொழியின் தர்க்கமும் சஹாபாக்களின் நிலையும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஹதீஸில் ஏழை சஹாபாக்கள் நபியவர்களிடம் வந்து முறையிட்டபோது அவர்களிடம் தர்மம் செய்வதற்குரிய செல்வம், பொருளாதார சக்தி முற்றிலும் இருக்கவில்லை. இங்கு கவனிக்க வேண்டிய புள்ளி, ஒரு மனிதனிடம் ஒரு நற்செயலை செய்வதற்கான வசதியோ சக்தியோ முற்றிலும் இல்லாதபோதுதான் அல்லாஹ் அவனது நாவசைவிற்கும் தஸ்பீஹ், அவனது நல்ல எண்ணத்திற்கும் நீயத், அந்த பெரிய நற்செயலின் தர்மம் முழு நன்மையையும் வழங்குகிறான். செல்வந்தர்களிடம் செல்வம் இருந்ததால் அவர்கள் தர்மமும் செய்தார்கள், தஸ்பீஹும் சொன்னார்கள். ஏழைகளிடம் செல்வம் இல்லாததால் அவர்கள் தஸ்பீஹ் மட்டுமே சொல்ல முடிந்தது. இதனால்தான் நபியவர்கள் அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள் என்று கூறினார்கள். 2. தாடி விஷயத்தில் இந்த விதி எப்படி பொருந்தும்? இந்த ஹதீஸின் தர்க்கத்தை அப்படியே நாம் தாடி விஷயத்திற்கு பொருத்தி பார்ப்போம். தாடி வராதவர்கள் ஏழை சஹாபாக்களின் நிலை, ஒருவருக்கு இயற்கையிலேயே அல்லது மருத்துவ குறைபாட்டினாலோ முகத்தில் தாடி வளரவில்லை, அதாவது அவரிடம் தாடி வளர்ப்பதற்கான உயிரியல் செல்வம் இல்லை. ஆனால் அவரிடம் எனக்கு தாடி வளர்ந்தால் நான் நிச்சயம் சுன்னத்தை பேணுவேன் என்ற நல்ல எண்ணம் இருக்கிறது. இந்த நபருக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஹதீஸின்படி அவர் தாடி வளர்க்காவிட்டாலும் அவரது நல்ல எண்ணத்திற்காகவே அணுவளவும் குறையாமல் முழு நன்மையும் கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லை. தாடி வந்தும் சவரம் செய்பவர்கள் செல்வந்தர்களின் நிலை ஒருவருக்கு முகத்தில் நன்றாக தாடி வளர்கிறது, அதாவது அவரிடம் சுன்னத்தை பேணுவதற்கான செல்வம் வசதி இருக்கிறது. ஆனால் அவர் தன் கைகளால் கத்தியை எடுத்து அதனை சவரம் செய்துவிடுகிறார். இப்போது இந்த நபர் என் மனதில் தாடி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்று கூறினால் அதற்கு மார்க்கத்தில் நன்மை இல்லை. ஏனென்றால் வசதியிருந்தும் அவர் சுன்னத்தைச் செயலாக்கவில்லை. செல்வந்தர் ஒருவர் தன் செல்வத்தை தர்மம் செய்யாமல் பூட்டி வைத்துவிட்டு என் மனதில் தர்மம் செய்யும் எண்ணம் இருக்கிறது என்று கூறினால் அவருக்கு தர்மத்தின் நன்மை கிடைக்காது அல்லவா? அதைப்போலத்தான் இதுவும்.
3. உங்களின் வாதத்தில் இருக்கும் உண்மை. நீங்கள் இறுதியாக குறிப்பிட்ட ஒரு புள்ளி முற்றிலும் சரியானது. தாடி வருபவனும் எண்ணம் கொள்ளலாம், வராதவனும் எண்ணம் கொள்ளலாம். ஆமாம், இருவருமே நல்ல எண்ணம் கொள்ளலாம். ஆனால் தாடி வளரக்கூடிய நபர் கொள்ள வேண்டிய நல்ல எண்ணம் என்பது, நான் என் தாடியைச் சவரம் செய்யாமல் வளர்ப்பேன் என்பதாக இருக்க வேண்டும். தாடியைச் சவரம் செய்து கொண்டே என் மனதில் நல்ல எண்ணம் இருக்கிறது என்று கூறுவது மார்க்க தர்க்கத்திற்கு பொருந்தாது. சுருக்கம்: சகோதரரே, நீங்கள் காட்டிய நபிமொழி மிகவும் துல்லியமானது. ஒரு மனிதனால் ஒரு செயலைச் செய்யவே முடியாது என்ற சூழல் இருக்கும்போது, தாடி வளராத நிலை அவனது எண்ணத்திற்கே முழு நன்மையும் கிடைத்துவிடும். ஆனால் செய்யக்கூடிய சக்தி இருந்தும் தாடி வளரும் நிலை, ஒருவன் அந்தச் சுன்னத்தை அழிப்பாரேயானால் அங்கே நல்ல எண்ணம் என்ற வாதம் செல்லுபடியாகாது. மார்க்கத்தின் இந்த நுணுக்கமான சமநிலையை நாம்